இதில் 2 கேரக்டர் இருக்குது. ஒரு கேரக்டர் பேர் டான். அந்த கேரக்டர் ரொம்ப பாவப்பட்ட ஒரு கேரக்டராக, ரொம்ப அழகான ஒரு கேரக்டராக, ரொம்ப அன்பான ஒரு ஆளாக இருக்கான். அவனுக்கும் அவனுடைய ஃப்ரெண்டு, இவங்க 2 பேருக்குமான ரிலேஷன்ஷிப்னு ஒரு ஆர்க்கு காட்டுறாங்க. அது பயங்கர பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஒரு நண்பனுக்காக ஒரு நண்பன் உண்மையாக என்னை நம்பி ஒரு வேலையை கொடுத்துட்டு போகிறான். பட் என்கிட்ட ஒருத்தங்க பேசி பேசி என்னை மேனிப்புலேட் பண்ணி என்னை மாற்றுறாங்க. அவங்க என்னை மேனிப்புலேட் பண்ணி மாற்றுறாங்கன்றது எனக்கு தெரியுது. நான் என் நண்பனுக்கு துரோகம் பண்ண போகிறேன். என் நண்பனுக்கு துரோகம் பண்ணுறேன்னா நான் உயிரோடு இருக்கக்கூடாதுன்ற ஒரு முடிவை மனநலம் சரியில்லாத ஒருத்தர் எடுக்கிறாருன்னா அது சாதாரண விஷயம் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு முடிவை ரைட்டிங்கில் அதை எழுதியிருக்காங்க, ரைட்டராக அதை லாக் பண்ணியிருக்காங்கன்னா அதுவும் சாதாரண விஷயம் கிடையாது. அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான பாண்டிங்கை இந்த கதை சொல்லுது. சரி, இப்படி ஒரு பாயிண்ட் இருக்குன்றதை யோசிச்சா, இன்னொரு பக்கம் அவனுடைய ஃப்ரெண்டு இருக்கான்ல, அவன் ஃப்ரெண்டுக்கு ஒரு அம்மா கேரக்டர் இருக்காங்க. அவங்க வறுமையின் காரணத்தினால எம்மா ஸ்டோனுடைய கம்பெனியில் ரிசர்ச்சுக்காக அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. நான் ரிசர்ச்சுக்காக வரேன்றதை சொல்கிறாங்க. இவங்க மேலே ஏதோ ஒரு கெமிக்கல் அப்ளை பண்ணுறாங்க. அப்போ அந்த அம்மா கேரக்டருக்கு என்ன ஆகுதுன்னா கோமாவுக்கு போயிடுறாங்க.